90% பேர் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுவீங்க. ஸ்கிப் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்காக ஒரு 20 செகண்ட் டைம் கொடுங்க. நீங்கள் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு காரணம் நானும் என்னோட கான்டென்ட்டோ இல்லை. உங்கள் கண்ணுக்கு முதல்ல தெரிகிற இந்த வீடியோ குவாலிட்டி, லைட்டிங், பேக்ரவுண்ட் இதெல்லாம் தான். இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் நல்ல கான்டென்ட்டை விட நல்ல பேக்கேஜிங்கை தான் எதிர்பார்க்குற அளவுக்கு நம்ம எல்லாரும் பழகிட்டோம். ஒரு வீடியோ இப்படி தான் இருக்கணும், ஒரு லைட்டிங் இப்படி தான் இருக்கணும், ஒரு பேக்ரவுண்ட் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு நம்ம மனசில் ஒரு எண்ணம் எல்லாருக்குமே உருவாகிடுச்சு. அப்படி வரியா? அதனால் என்ன மாதிரி சாதாரண செட்டப்பில் இருக்கிற நிறைய பேரோட வீடியோவை பார்த்தோன்னே ஸ்கிப் பண்ணிடுங்க. அதுவும் ஃபஸ்ட்டு 3 செகண்ட்லேயே ஸ்கிப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு 3 செகண்டில் எதை பார்த்து ஜட்ஜ் பண்ணி ஸ்கிப் பண்ணுறீங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியவே இல்லை. அதனால தான் என்னோட ஸ்கிப் ரேட் எல்லாம் அதிகமாக இருக்குது. அப்படி இருந்தோம் நான் சொன்னேன்றதுக்காக ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குற இந்த தங்கமான மனசுக்கு தான் இந்த வீடியோ. என்னோட வீடியோ அதிகமாக ரீச் ஆகலைன்னா லைட்டிங், கேமரா, பேக்ரவுண்ட் இதெல்லாம் நான் காரணம் சொல்ல மாட்டேன். இமெயிலையும் நான் பழி போட்டுக்க மாட்டேன். என்னோட வீடியோ இன்னும் சரியான நபர்கிட்ட போய் சேரல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உண்மையிலேயே என்னோட வீடியோ யாருக்கு பயன்படுமோ அவங்க கண்ணில் போய் என்னோட வீடியோ படலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்குது. இப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குற இந்த தங்கமான மனுஷங்க மாதிரி நல்லவங்க கண்ணில் என்னோட வீடியோ கண்டிப்பாக ஒரு நாள் படும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணணும், ஏன் இந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு ஒரு 5 முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். நோட் பண்ணிக்கோங்க.